ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். நாங்கள் சென்னைக்கு ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ எவ்வளோ போட்டு காமிச்சிருந்துருப்பேன். இது ஷார்ட்ஸில் அதுமாதிரி போஸ்டர் வந்து போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க போட முடிச்சு. அங்கே வந்து அடுத்தடுத்து சுற்றி பார்க்க போக கொஞ்சம் ஒரு டயர்டாக இருந்ததுனால வந்து என்னால் வீடியோ போட முடியல. அதனால் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வீடியோ போடுறேன். நேற்றே வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் நேற்று டயர்டாக இருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நேற்று வீடியோவெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நாங்கள் வந்து அங்கே மேரேஜ் போகிறதுக்கு மேலே வந்து மகாபலிபுரத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மகாபலிபுரம் வந்திருக்கோங்க. இதான ஃபேமஸான கோவில், நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு கோயில் தாங்க மகாபலிபுர கோபுர கோயில் வந்து. அது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவிலுங்க. இப்போ வந்து அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடு எல்லாமே கார்டன் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தாங்க கோயில் வந்து இருக்குது. கோயிலை சுற்றி நல்லா கடலும் இருக்குங்க. பாருங்கள், கோபுரம் பார்த்துட்டிங்களா? அதாங்க மகாபலிபுரம் கோபுரம். ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் வந்து இது கற்கோவில் தாங்க. இது வந்து கல்லுனே நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க ஒவ்வொரு உருவத்தோடையதும் செம்மையாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கிட்டு வந்து கடல் இருக்குதுங்க. நல்லா எல்லா பக்கமுமே கடல் தான். உலகம் இந்த கோயில் இங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சைடு பார்த்தோம் 3 பக்கமும் கடலை தான் சுற்றி இருக்குது. நல்லா குளிர்ந்த காற்று அடிக்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே வந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த கோயில் சிற்பம் அதை விட செம்மையாக இருக்குங்க. பாப்பா கொலுசு வந்து கலண்டுச்சுன்னு மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது 5 ரதங்க. 5 ரதம் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து பாறையை குடஞ்சி தான் அந்த கோவில் வந்து செதுக்கப்பட்டு இருக்குது. செதுக்கி கட்டியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் வந்து முந்தைய காலத்தில் அரசர் இப்படி வந்து இருந்தாரா, இல்லை போர் செய்கிற காலத்தில் வீரர்கள் வந்து தங்கியிருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. யார்ட்டையும் கேட்கவும் செய்யலை. பாருங்கள், ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளோ ஒரு அழகாக வந்து சிற்பி வடிச்சிருப்பார். அவருடைய அந்த ஒரு இது கலை நுணுக்கம் வந்து இந்த கோபுரத்து சிற்பத்தில் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், வெளிநாட்டவங்களும் நிறையா பேர் வந்து சுற்றுலா வந்திருந்தாங்க. எங்கள் தம்பியும் சாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மாடு எவ்வளோ தத்துரமாக சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு. பாருங்கள், மாடு அது மாதிரி வந்து பால் கொடுக்குற மாதிரி கண்ணுக்குட்டி பால் குடிக்கும்போது தான் பால் பீச்சுறாங்க. பார்த்தாலே அந்த பழங்காலத்துலேருந்தே அது இருக்குங்க. மாடு வந்து கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருந்தால் தான் பால் கறக்கும் போல் அந்த மாதிரி இருக்குது. அங்கிட்டு வந்து வேலை செய்ய போகிறவங்க போகிறாங்க. பாருங்கள், மாடு எவ்வளோ அழகாக சூப்பராக கல்லில் வடிச்சிருக்காங்கன்னு. ஃபுல்லாக சிற்பிலாம் அப்படி செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போலாம் வந்து அதிகமாக வந்து மிஷினே வந்து அறுத்து உருவம் வந்து செய்யுதுங்க. ஆனால் அந்த காலத்துலேயே சிற்பியோடைய அறிவு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது அது ஓவியமே நமக்கு வந்து காட்டுது. அது மாதிரி அந்த சைடு ஒரு ஓவியம் பார்த்திங்கன்னா அரசர் இருப்பார். அரசர் வந்து அங்கிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்கள மேலே அப்படியே சம அளவு மதித்து அவர் மேலே தோளில் கைப்பட்டுருக்கு. அவர் வேலைக்காரர் கூனி தான் இருக்கார். ஆனால் அரசர் வந்து அவரையும் ஒரு இதாக இப்போ வந்து மதித்து ஈக்குவலாக தான் அவர் வந்து அவங்கள வந்து அந்த காலத்தில் அரசர்களாக வந்து எல்லோரும் சமம் அப்படிங்கிற காமிச்சிருக்கிறது தான் இந்த ஓவியங்க. அரசராக இருந்தாலும் எல்லாம் மனுஷர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவியம் வந்து அரசர் எல்லாத்தையும் ஈக்குவலாக மதித்தார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஓவியம் எடுத்துக்காட்டாக இருக்குது. அரசர் வந்து அந்த ஒரு பெரியவர் மேலே கையை போட்டு இருக்கிற மாதிரி இந்த ஓவியங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பாருங்கள், அரசர் அந்த ஓவியத்தில் பார்த்தாலே தெரியும். அரசர் வந்து பக்கத்தில் உள்ளவரோட கூலி தொழிலாளி மேலே கையை போட்டு நிற்கிற மாதிரி ஸ்டைலாக இதெல்லாம் வந்து செம்மையாக வச்சுருக்காங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு ஓவியம் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கிட்டலாம் நடன மங்கையர்கள் இவங்களாம் இருக்கிற மாதிரி அரசரும் இருக்கார் கூட. ஒவ்வொரு ஓவியத்தையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. எல்லாமே கல்லில் வடித்த ஓவியங்கள் தாங்க. கற்கோவில் தான் இது. இந்த இது வந்து கொஞ்சம் அங்கிட்ட இன்னொரு வேறு சாமி இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தாலே இப்போ வந்து இதெல்லாம் புனரமைப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ கட்டப்பட்ட மாதிரி தெரியுது. இந்த சிற்பங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப அருமையாக தாங்க இருந்தது இந்த கோவிலும். இந்த பாறையை குடஞ்சி கட்டின ஒவ்வொரு இதுவும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் பிள்ளைங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் ஃபேமஸானது இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைகள கூப்பிட்டு போய் காமிங்க. அவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குருவாங்க. நாங்கள் மேரேஜ் போனவங்க தான் அப்படியே இந்த மகாபலிபுரம் போய் இப்படி சுற்றுலாவும் சேர்த்து போயிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து ராஜராஜ சோழ காலத்தில் வடிச்சிருக்காங்கன்னு. இது எல்லாமே ஒரே பாறையில் வந்து வடிக்கப்பட்ட ஒரு கோவில் தாங்க. சிற்பம் செதுக்கப்பட்டு இருக்கிற கோவில்கள். இதே மாதிரி மண்டபம் அங்கிட்டு ஒன்று காமிச்சேன். இது ஒரு மண்டபங்க. அதாவது 5 ரத மண்டபத்தில் வந்து 4 மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் உருண்டை அப்படின்னு ஒரு பெரிய கல் இருக்கும். அதை நான் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்கலைங்க. அந்த ஒரு பெரிய கல் கொஞ்சோண்டு இடத்துல வந்து கீழே ஒட்டாத மாதிரி இருக்கும். பார்த்தவங்களுக்கு அது தெரியும், பார்க்காதவங்களுக்கு அது என்னென்னு புரியாமல் இருக்கலாம்.
இதெல்லாம் பாருங்கள், அரசர்கள் வந்து போர்க்காலத்தில் வந்து தங்கியிருந்தாங்க போல். அந்த மாதிரி தான் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு மண்டபம். வீரர்கள் இல்லைன்னா தங்கியிருந்திருக்கலாம். முன்னோர்கள் வந்து எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டான செம்மையான ஒரு கோவில் தாங்க இது. அதுவும் அரசர்கள் கட்டின கோவில் அப்படிங்கன்னா பார்த்துக்கோங்க. இது இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது? 12ஆம் நூற்றாண்டு இதை பார்த்தேன். இருங்க, அதை அங்கிட்ட எடுத்திருப்பேன் வீடியோ, பார்த்து காமிச்சு சொல்கிறேங்க. ஒவ்வொன்றும் நுணுக்கி பார்த்தா செம்மையாக வந்து படிச்சிருக்காரு சிற்பி. இது எல்லாமே கல் தாங்க, எதுவுமே மண் சுவர் பூசினதோ கிடையாது. எல்லாம் பாறையில் வந்து அப்படியே வந்து ஒரு கட்டடமாக அமைச்சிருக்காங்க. அது உளியை வச்சு செதுக்கி பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். எல்லாம் அப்படியே பாறையை செதுக்கி எடுக்கப்பட்டால் தான் அந்த இடம் வந்து. கீழே பாருங்கள் பாறை எப்படி இருக்குன்னு. அதான் போர்க்காலத்தில் வந்து போர் வீரர்கள் ஒருவேளை இங்கே வந்து தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தூண் எல்லாமே வந்து அதில் வடித்ததான், ஒரே இதுதான், ஒரே கல்லில் உள்ளதான், அந்த பாறையில் தான் இந்த மாதிரி தூண் செஞ்சுருக்காங்க, மண்டபமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு. இது ஒரு கோவிலுங்க. சும்மா கோவிலாக இருக்குது, உள்ள சாமி கிடையாது. கோபுரங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஒருவேளை முதல்ல சாமி இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. ஆனால் எல்லாமே கோபுரங்களாக தாங்க கட்டி வச்சுருக்காங்க. உள்ள சாமிலாம் ஆனால் இல்லை. இருந்துச்சா இல்லை எல்லாமே கோயிலில் வந்து இது கோயில் மட்டும் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் சாமி வைக்கிறதுக்குள்ளே அரசர் மாறிட்டாரா என்னன்னு தெரில. எல்லாமே அவ்வளோ ஒரு நுணுக்கமாக ராஜராஜன் சோழன் வந்து கட்டப்பட்ட கோவிலுங்க. பாருங்கள், இதில் பிள்ளையார் இருக்கார் சார். இந்த இடத்துல வந்து பிள்ளையார் இருக்கார். சாரி, வேறு இடங்களில் வந்து சும்மா கோபுரம் இந்த மாதிரி ஒரு இடத்துல 17 இருந்துச்சாம்பா ஒரு கோயில்ல. 18 இருந்தா 18 சித்தர்கள். 17பா, 17 தான் இருந்துச்சு. நீங்க டீச்சர் சொன்னாங்க. ஆனால் நல்லா தெளிவாக வடிக்கலை. திருவள்ளுவர் வச்சிருக்காங்க. எனக்கு பார்க்க திருவள்ளுவர் மாதிரி இருக்கு. சாமி மாதிரி எல்லாம் லைட்டாக இது பண்ணியிருக்காங்க. லைட்டாக இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து இறங்கும் போது அங்கே கால் சுளுக்கு பிடிச்சிடுச்சு. அடுத்து எதையுமே என்னால் வந்து பார்க்க ரொம்ப சிரமமாக தாங்க இருந்துச்சு. அதோடய இந்த எல்லா இதையும் எப்படியோ வந்துட்டோம், மெட்ராஸுக்குன்னு வந்தாச்சு. அடுத்து வர எப்போ வர்றோமோ அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் எல்லாம் நொண்டியாக வீடியோ எடுக்க வேண்டியதாகிடுச்சுங்க. பாருங்கள், அது கல்வெட்டு, அப்போல்லாம் கல்வெட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.